ஹாய், ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசார்ட் வந்துட்டு, ஊட்டியிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான வியூவோட கார் பார்க்கிங்கு ப்ளஸ் கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்னு சூப்பரா குடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெசார்ட்டு. ஸோ ஓகே வாங்க ரெசார்ட்டு இந்த அவுட் சைடு எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோக்குள்ள காட்டுறேன். கண்டிப்பா ஸ்டே டியூனா பாருங்க. ஸோ நான் சொன்ன கார் பார்க்கிங் இதுதாங்க. இந்த கார் பார்க்கிங்லேருந்து நம்ம அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா, இந்த பிளேஸஸ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன் கண்டிப்பா. ஏன்டா இந்த ரெசார்ட்ட பொறுத்தவரைக்கும் வெளிய வந்துட்டு எப்படி இருக்கு என்னங்கிறத நான் காட்டியிருக்கேன். பட் உள்ள வந்து நம்மளுக்கு அலோவ்ட் இல்ல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த டைனிங் ஹாலு, ப்ளஸ் வந்துட்டு அவுட் சைடு வியூவு, பால்கனி வியூவு இதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, கேமரா வந்துட்டு ஆங்கிள் அந்த போஸ்ல எடுக்காம அ இந்த ஆங்கிள்லாம் வந்து மாத்தி எடுத்துட்டேன். அதுதான் ஒண்ணு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பரவால்ல. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல வந்து எல்லாமே காட்டியிருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு கன்டினியூஸா பாருங்க. ஓகே. இந்த ஸ்டெர்லிங் ஊட்டி இஎல்கே ஹில் அப்படின்னா, இந்த ஹோட்டலு, இந்த ரெசார்ட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் நான் இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு இந்த ரெசார்ட்டுக்கு வந்து வந்திருக்கேன். பட் இதில இன்னும் மெயினா இன்னொன்னு ஹைலைட் அப்படின்னா, டிரைவருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ரெசார்ட்ட பொறுத்தவரைக்கும் ரூம் எங்கேயும் பெருசா தர்றதில்ல. பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு நெறைய பேரு கார்லயே படுத்துக்குவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ரூம் இதையும் வந்து வெளிய எடுத்து குடுத்துருன்னு சொல்லிட்டு கஸ்டமரே வந்துட்டு அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவங்களே அக்செப்ட் பண்ணி எடுத்து குடுத்துருவாங்க. பட் இந்த ரெசார்ட்ல வந்துட்டு டிரைவருக்கு எனக்கு ரூம் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் தான். அது எப்படிங்கிறத நான் வந்து ஃபோட்டோல அந்த வீடியோல காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நான் காட்டுற இந்த வியூஸ் எல்லாம் வந்து பாருங்களேன். பட் நேத்து நைட் வந்து இந்த வியூஸ் வந்து கண்ணால பார்க்குறது தான் வந்து நிஜம் அப்படிங்கிறதுனால, வீடியோல வந்து உங்களுக்கு வந்து தெளிவா எதுவும் காட்ட முடியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் வச்சிருக்கிற மொபைல்ல வந்துட்டு கிளாரிட்டி வந்து பெருசா கிடையாது. இதுதான். பட் நம்மளுக்கு இந்த நைட் மோடு அந்த மாரிலாம் வந்து பெருசா எடுக்க முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா வந்து எனக்கு அந்த வியூஸ்லாம் ஒண்ணும் கிடைக்கல. இருந்தாலும் அந்த ஃபாக்லாம் வந்துட்டு நெறையா அப்பைக்கப்போ வந்துட்டு போனதுனால, நேத்து நைட்டு மழை வேற பெஞ்சது. அதனால வந்து கொஞ்சம் எல்லாம் டிலே ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு. பட் நான் எதுவும் நைட் எதுவும் எடுக்கல. சரி பகல்ல மோஸ்ட்டா ஃபுல்லா காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுவும் இல்லாம இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் வந்து தனியாவே குடுத்துருக்காங்க. புள்ளைங்கள அழைச்சிட்டு வந்தீங்கன்னா, நீங்க ஜாலியா வந்துட்டு இங்க பிலோ 12 இயர்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ஃப்ரீயா இருந்துட்டு வரலாம். இப்ப நான் அழைச்சிட்டு வந்த கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா, ரூம்லயே இருந்துடலாம். வெளிய எங்கேயும் போ வேணாம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்குறாங்க. பட் இருந்தாலும் ஊட்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய இடத்துல இப்பயும் போயிருப்போம். பட் ரெசார்ட்ல தங்கி, அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக தான் மெயினா வராங்க ரெசார்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸ்டெர்லிங் ஊட்டி இஎல்கே ஹில். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு மெயினான விஷயம் நான் வந்து ஷேர் பண்றேன். நேத்து வந்துட்டு ஒரே ஒரு பிளேஸஸ் தான் போயிருந்தோம். டீ ஃபேக்டரி போயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தொட்டபெட்டா போவே இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து டைமு செக்இன் வந்துட்டு 2 மணி சொல்லியிருந்தாங்க. பட் 4 மணிக்காவது போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரூம்ல வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்துட்டோம் ரூமுக்கு. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க வந்து ரூமுக்கு இறங்கி போயிட்டாங்க. டிரைவருக்கு தனியா ரூம் இருக்கு. ப்ளஸ் இதில என்ன ஹைலைட்டுன்னா, 500 வந்து அட்வான்ஸ் பே பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு இந்த பெட்ஷீட்டு, போர்வை, தலவாணி இது 3த்துக்கும் வந்து தனியா சார்ஜ் பண்றாங்க. 160 ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துட்டு என்னோட ரூம் காட்டுறதுக்காக அவங்களும் கூட வந்திருந்தாங்க. பட் டிரைவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா என்னங்கிறத அவங்களோட தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால என் கூட வந்தாங்க. பரவால்ல. அவங்க நல்ல மனசுக்கு அவங்க அந்த மாரி பண்றாங்க. பட் இது வந்து உள்ள போனீங்கன்னா, இதுதான் ரூமு. இது வந்து ஸ்டாஃப் ரூமு. பட் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, உள்ள போனப்ப இந்த சோஃபா இந்த இடத்துல கூட படுத்துக்கலாம். பக்கத்துல அந்த பெட் லாஸ்ட்ல தான் லெஃப்ட் சைட்ல நான் படுத்திருந்தேன். இது இல்லாம இன்னொரு ரூமு பேக் சைடு இருக்கு. அந்த ரூமுல வந்து தான் நேத்து வந்து பிளேஸ் போட்டிருந்தேன். பட் நான் வண்டியிலேயே வந்து படுத்துட்டேங்க. படுத்துட்டு 9 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு நைட்டு ரூமுக்கே போனேன். அதுக்குள்ள டிரைவர்ஸ்லாம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ லேட்டா போனது என்னோட மிஸ்டேக் தான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து வேற இடத்துல நல்ல பிளேஸ் கிடைச்சிக்கிச்சு. ஸோ வாங்க மெயினான ரெசார்ட் உள்ள போலாம். இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா. அவுட் சைடு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு வியூவு. நேத்து நைட்டெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. மிஸ்டியோட பார்க்கறதுக்கு இந்த ரெசார்ட் வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரூம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆ 12,000 அதாவது 2 ரூமு. ஒரு ரூம் வந்து 7,000 கிட்ட சார்ஜ் பண்றாங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஏத்த மாரி ஒரு ரூம் இருக்கு. வியூ பார்க்காம மாரி இன்னொரு ரூம் இருக்கு. அப்படிங்கும்போது ஸோ செப்பரேட்டா வந்து சார்ஜ் இதாகுது. செக்-இன் டைமு 2 பிஎம், செக் அவுட்டு 1 பிஎம். சைட்ல இங்கேயே பார்த்தீங்கன்னா, அந்த சாக்லேட்டு அது இது எல்லாமே வந்து சைட்லயே வச்சிருக்காங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ப்ளஸ் இதில மெயின் ஹைலைட்டு இந்த சோஃபாலேருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா, அப்பா! இதுதாங்க வந்து மெயினா டைனிங் ஹாலு. அந்த டைனிங் ஹால்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்னடா ரெசார்ட்டு வந்து நம்ம அதிகமா ட்ராவல் பண்ணதில்ல. நார்மல் ரூம் தான் இதுவரைக்கும் போட்டு குடுத்துருக்கோம். ரெசார்ட் வந்துட்டு கஸ்டமர் சூஸ் பண்ணி ஆன்லைன்ல செக் பண்ணதுனால, அவங்களே தான் போட்டாங்க ரூமு. பார்த்ததுல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. காத்து பயங்கரமான காத்துங்க. இப்ப நான் இது வந்து ஆடியோ தனியா குடுத்துட்டு இருக்கிறேன். ஸ்ட்ரைட்டா பேசணும்னா, அந்த காத்து சவுண்ட்ல வந்து ஆடியோ கேட்காது கண்டிப்பா. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசார்ட்டு. எப்பயாவது
நம்ம அதிகமாக வந்து இப்போ ஒன்றும் ஸ்பெண்ட் போடுறது கிடையாது. எல்லாமே ஊட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்த இடம் தான். கண்டிப்பாக இந்த ரெசார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாமே குடுக்குறேன். மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க் யூ.